அஸ்ஸலாமு அலைக்கும். முஸையப் பின் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு மரணம் நெருங்கியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். அங்கு அபூ ஜஹல் பின் ஹிஷாம், அப்துல்லாஹ் பின் அபி உமையா ஆகிய இருவரும் இருப்பதைக் கண்டார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடம், என் தந்தையின் சகோதரரே, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். அதன் மூலம் நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக சாட்சியம் கூறுவேன் எனக் கூறினார்கள். அப்போது அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் பின் அபி உமையாவும், அபூ தாலிபே, உங்கள் தந்தை அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை புறக்கணிக்கப் போகின்றீரா எனக் கேட்டனர். இவ்வாறு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறமும் அவ்விருவரும் மறுபுறமுமாக அவரை வற்புறுத்தி கொண்டிருக்கும்போது அபூ தாலிப் கடைசி பேச்சாக, நான் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்திலேயே மரணிக்கின்றேன் என்று கூறியதோடு லா இலாஹா இல்லல்லாஹ் எனக் கூறவும் மறுத்துவிட்டார். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் தடுக்கப்படும் வரை உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள். அப்போது இணை வைப்பாளர்கள் நரகவாசிகள் என்பது தெளிவான பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் தகாது எனும் வசனத்தை உயர்ந்தோன் அல்லாஹ் அருளினான். சஹீஹ் புகாரி 1360, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.